உங்களுக்கு கூடுதலான நாட்களுக்கு டீல் வந்து முடிகிற டைம் வரும். அப்போ இப்போ நீங்கள் வந்து 1.44 1.6 1.2 ஈவன் 1% குறைவாக எடுத்த ஆட்கள் கூட இருப்பீங்க சில பேர். உங்களுக்கு எல்லாம் இனி அது கனவுல காண்ற ஒரு ஃபிகர்ஸ். ஆனால் இனி ரீமோர்கேஜ் வரும்போது இப்போ உங்களுக்கு கூடும். அந்த ரேட் வந்து இப்போ எஸ்பிஆருக்கு போச்சுண்டா, அதாவது லெண்டர் இந்த வேரியபிள் ரேட்டுக்கு போச்சுண்டா இன்னும் கூடும். அதாவது 6.94 6.74 ரேட்டுக்கு மாறும். அதுக்கு முன்னமே நீங்கள் ரீமோர்கேஜுக்கு ரெடியாக இருங்கோ. ரீமோர்கேஜ்ன்றோடனே நிறைய பேர் நினைக்கிறீங்க ஏதோ நீங்கள் வீட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் கூட காசு வெளியில் எடுக்கிறேன்டா மட்டும்தான் நான் ரீமோர்கேஜுக்கு போகணும், இல்லைன்னு சொன்னால் அப்படியே இருக்கட்டும். என்னட்டு ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு கிளையண்ட் 25 வருஷம் மோர்கேஜ், 20 வருஷமாக அவர் தன் காலத்தை இப்படி ஓட்டியிருக்காருன்னு சொன்னால் 2 இயர் ஃபிக்ஸ்டில் முதல்ல எடுத்துட்டு அப்படியே அது பேங்கோட வேரியபிள் ரேட்லேயே போய் கொண்டு இருந்துருக்குது. இப்போ 20 வருஷமாக வேரியபிள் ரேட்லேயே தான் வச்சுருக்காரு. இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது. அவருக்கு இப்போ வயசாகிட்டேன்னு சொல்லி தன் பிள்ளைன்ற பேரில் அந்த வீட்டை மாத்திரக்கண்டு வரும்போது தான் நாங்கள் நேர் அப்படின்ட்டு தனக்கு அது தெரியாது. அவருக்கு அப்படி செய்யலாமட்டே தெரியாது. ஏன்னா அதை செய்து கொடுத்த புரோக்கர் அதை விளங்கப்படுத்தலை. அப்போ இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ 2 இயர் ஃபிக்ஸ் 5 இயர் ஃபிக்ஸ் அண்டு உங்களுக்கு அந்த காலம் முடியும் போது அது முடிகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னமே நீங்கள் யாரோடாக மோர்கேஜ் எடுத்தீங்களோ அந்த ஆளையே அணுகி திருப்பி உங்களுக்கு என்ன ரேட் உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்குது, உங்களோட சிச்சுவேஷனுக்கு என்ன ரேட் எடுக்கலாம்ன்றதை விசாரிக்க வழிக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான டைமுக்குள்ளே உங்களுக்கு அந்த 3 மாதம் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளிகேஷனை போட்டு அந்த மோர்கேஜை வந்து முடிக்கலாம். அப்போ இங்கால நீங்கள் மோர்கேஜ் 5 இயர் ஃபிக்ஸ்டோ 2 இயர் ஃபிக்ஸ் முடிகிற கட்டத்தில் புது ரேட் உங்களுக்கு புது பேங்கோடையோ இல்லாட்டி அதே பேங்கோடையோ உங்களுக்கு மாற்றி போய்கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் நிறைய காசை மிச்சம் பிடிப்பீங்க. ஆனால் இதே இப்போ நீங்கள் வேரியபிள் ரேட், அதாவது பேங்கோட ரேட்லேயே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் வட்டியும் கூட அநியாயமாக நீங்கள் வட்டி காசை கூட கட்டி கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு மோர்கேஜ் காசில் நிறைய மிச்சம் பிடிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் தவற விடுறீங்க. நிறைய பேர் அதை செய்யலாமன்றே தெரியாமல் இருக்கிறீங்க. சில பேர் அது தெரிஞ்ச ஒன்றும் அலட்சியமாக விட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி அணுகிறன்னு தெரியல. ஸோ நீங்கள் யாரை கொண்டு வச்சு மோர்கேஜ் எடுத்தீங்களோ அந்த புரோக்கரோ அந்த அட்வைஸரோ இல்லாட்டி டைரெக்டாக அந்த பேங்க்கோ கான்டாக்ட் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்க. உங்களுக்கு இப்போ கூடுதலாக 2021 2022 5 இயர் ஃபிக்ஸ் எடுத்த ஆட்களுக்கு இப்போ 26 தொடக்கம் ரேட்ஸ் பூம் பண்ணும். நிறைய 3 மடங்கு கூடி இருக்குது. ஸோ கூடுதலாக நீங்கள் வந்து ஏர்லியாகவே அந்த ஆப்ஷன்ஸை பார்த்து உங்களோட பேப்பர் ஒர்க்கில் ரெடி பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட். இதை சூட் அவுட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி பேப்பர் ஒர்க் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும்னு சொன்னால் நீங்கள் இப்போவே அது எப்போ முடியுதுன்னு சொல்லி வேலைக்கு அதில் கதைச்சி வச்சு அதுக்கு ஆயத்தப்படுத்துங்க.